டியரோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிட்டு ஏப்ரல் 11 மூவி ரிலீஸ் ஆகும். ரத்னமோட செகண்ட் சிங்கிள் மார்ச் 29 மதியம் 12 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. விலங்கு சீரிஸ் எடுத்த பிரசாந்த் பாண்டியராஜ் இப்போ ஒரு புதிய சீரிஸ் எடுக்க போறாரு. இந்த சீரிஸ்க்கான டைட்டில் லிங்கம். கதிர், திவ்யா பாரதி, பூர்ணிமா ரவி நடிக்கிறாங்க. இந்த சீரிஸ் ஹாட் ஸ்டார்ல வரும். அரண்மனை 4 படம் ஏப்ரல் 26 ரிலீஸ்க்கு டார்கெட் பண்றதா இப்போ நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கேம் சேஞ்சர் ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு காலைல 9 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. GN 62க்கான கேஸ்ட் செலக்ஷன் ஆடிஷன் இப்ப போகுது. விருப்பம் இருக்கிறவங்க ஆடிஷனுக்கு போகலாம். மூவில நடிக்க வாய்ப்பு கிடைக்கும். நேத்து கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணி கேட்டாரு, நான் மூவில நடிக்கணும் எப்படி நடிக்கிறதுன்னு கேட்டாரு. இப்படி ஆடிஷனுக்கு போய் தான் ட்ரை பண்ணணும். ஹனுமானோட ஹிந்தி வெர்ஷன் ஆல்ரெடி OTTல வந்துருச்சு. இப்ப மத்த லாங்குவேஜுக்கான டப்டு வெர்ஷன் ஏப்ரல் 5 ஹாட் ஸ்டார்ல வரப்போகுது. தக் லைஃப் மூவில சிம்பு நடிக்க போறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மூவில ஃபர்ஸ்ட் சிம்பு தான் நடிக்கிறதா இருந்தாரு. அந்த ரோல தான் துல்கர் சல்மான் கிட்ட கொடுத்தாங்க. இப்ப அவர் கால்ஷீட் இஷ்யூனால விலகவும் திரும்ப இப்ப சிம்பு உள்ள வர போறாரு. அன்எக்ஸ்பெக்டட் தான் இது. வழக்கு ஒரு வட்டங்கிற மாதிரி திரும்ப அவருக்கே வந்திருக்கு. தங்கலான் படத்தோட புது ரிலீஸ் டேட் அப்டேட் அடுத்த மாசம் வரும்னு ஸ்டூடியோ கிரீனோட CEO தனஜன் இப்ப சொல்லிருக்காரு. அண்ட் கங்குவா டீசர்ல ஒரு புலி வரும்ல, அது CG கிடையாது, ஒரிஜினலாவே பர்மிஷன் வாங்கி ஷூட் பண்ணதா அவரு சொல்லிருக்காரு. அதுல ஒரு சில ஷாட் மட்டும் தான் CG, மத்த எல்லாம் ரியலா ஷூட் பண்ணதுன்னு சொல்றாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம அவங்க டைரக்டர் ஜூக்கு போய் நிறைய ஷூட் பண்ணாங்க. சோ அதோட ஒரு சில CG ஷாட்ஸை மிக்ஸ் பண்ணி மூவில காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெற்றிமாறன் தான் தளபதி 69 எடுக்க போறாருன்னு ஒரு ரூமர் ஒண்ணு போகுது. இதை டைரக்டா வெற்றிமாறன் கிட்டே போய் கேட்டுட்டாங்க. அவர் அதுக்கு சரியான பதில கொடுக்கல. நானும் இந்த நியூஸை பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்றாரு. சோ இந்த கம்போ மேல இருக்கிற எதிர்பார்ப்பு இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி 69 ரியல் ஸ்டோரியா இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் டைரக்டரே முடிவாகல, அதுக்குள்ள ஸ்டோரி வரைக்கும் போயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைரக்டர் முடிவாகட்டும், அதுக்கப்புறம் இந்த அப்டேட்லாம் வரும். கங்குவா 4DX தியேட்டர்ல வருமானு கேக்குறீங்க. 4DX அவங்க மென்ஷன் பண்ணல, 3D தான் சொல்லிருக்காங்க. 4DXனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் அதுக்கு ஒரு தனி ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். கார்த்தி தொடர்ந்து ஸ்டூடியோ கிரீன், ட்ரீம் வாரியர், 2D பிரின்ஸ் பிக்சர்னு இந்த மாதிரி கம்பெனிகளுக்கே படம் பண்றாரு. இது ஏன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறவங்களுக்கு இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு நல்லாவே தெரியும். இந்த கம்பெனி எல்லாம் சூர்யா ஃபேமிலியோட ரிலேட்டிவ் கம்பெனி, அதனால கார்த்தி பண்றாரு. விஜய் சித்து தலைவர் 171ல இருக்காரான்னு கேக்குறீங்க. அது அவங்க லோகேஷ் இன்டர்வியூ எடுத்தாங்க. அவர் மூவிக்குள்ள இருக்காரான்னு இனிமே தான் தெரியும். கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. லோகேஷ் யூடியூபர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறாரு. ஜீனி ஃபர்ஸ்ட் லுக்ல ஜெயம் ரவி ஒரு கண்ணாடி குடுவையில இருந்து வெளியில வர மாதிரி இருக்கு. அந்த குடுவை ஆல்ரெடி சங்கிலியால மூடப்பட்டிருக்குமோ, ஏன்னா அது சுத்தி சங்கிலி இருக்கு. அண்ட் கங்குவா போஸ்டர்ல சூர்யா கையில ஏகப்பட்ட தழும்பு இருக்கு. அதுக்கு என்ன மீனிங்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த தழும்பு சண்டைக்கான தழும்பா இருக்காது நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த தழும்பு ஆர்டரா இருக்கும். சோ சூர்யா அந்த கூட்டத்தோட தலைவர்ங்கிறதுனால அதுக்கான அடையாளமா அந்த தழும்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சிவா ஒரு புது கல்ச்சரே உருவாக்கினதா சொல்றாங்க. அதுல இதுவும் அடங்கும்னு நினைக்கிறேன். ஜீனி ஃபர்ஸ்ட் லுக்ல குடுவை சங்கிலியால தான் மூடப்பட்டிருக்கு. ஜீனி கதை உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒண்ணு விளக்கு தேய்ச்சா பூதம் வரும், இல்ல இந்த குடுவை திறந்தா பூதம் வரும். இப்படிதான் படம் எடுக்கிறாங்க. சோ அதுல ஒண்ணுதான் இதுவும். பிரபாஸோட லைனப் நிறைய இருக்கு. சோ அப்ப சலார் 2 வர இன்னும் ஒரு வருஷம் ஆகுமான்னு கேக்குறீங்க. ஆல்ரெடி அவங்க நிறைய ஷூட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் ஷூட் பண்ண வேண்டி இருக்கு. சோ ஷூட்டிங் சீக்கிரமே ஆரம்பிச்சுட்டா இந்த வருஷமே கூட வந்துரும். விடாமுயற்சி என்னாச்சுன்னு கேக்குறீங்க. பினான்சியலா ஷூட்டிங் போக இஷ்யூ, அதனாலதான் ஷூட்டிங் போகல. ஐயப்பனு கோஷம் தமிழ்ல இருக்கான்னு கேக்குறீங்க. இது தமிழ்ல இல்ல. வாடிவாசலை பத்தி கேக்குறீங்க. வாடிவாசல்ல இப்ப வரைக்கும் சூர்யா தான் ஹீரோ, அது மாற்றப்படல. சோ அதுல பயம் தேவையில்ல. அப்டேட் சீக்கிரமே வரும்னு வெற்றிமாறனே சொல்லிருக்காரு. கைதி 2ல ஹீரோயின் இருப்பாங்களான்னு கேக்குறீங்க. இருக்க சான்ஸ் இருக்கு. கைதி 2 ப்ரீக்வலாவும் இருக்கும், சீக்வலாவும் இருக்கும். ப்ரீக்வலுக்கு போகும்போது ஹீரோயினை காமிக்கணும். ஓஜி மூவிக்கான வில்லன் போஸ்டர் பாத்தீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் அந்த போஸ்டர் வந்ததே கவனிக்கல, நீங்க சொல்லி தான் பார்த்தேன். போஸ்டர் நல்லா தான் இருக்கு. ராயன் அப்டேட் STR 48 இந்த வருஷம் வருமா இல்ல அடுத்த வருஷம் வருமானு கேக்குறீங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் தான் வரும். ராயன் அப்டேட் இப்போதைக்கு ஒன்றும் பெருசா இல்ல, நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். தனுஷ் ஏகப்பட்ட மூவில பிஸியா இருக்காரு, அது உங்களுக்கே தெரியும். அப்டேட் எப்படியும் அடுத்த மாசம் வந்துடும். CGக்கும் VFXக்கும் என்ன டிஃபரெண்ட்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி சொன்னா நிறைய சொல்லணும். டோட்டலாவே கிராபிக்ஸ்னு வச்சுக்கோங்க. இல்லாத ஒரு பொருளை உருவாக்குறதும் இல்லனா இருக்கிற ஒரு பொருளை கிரீன் மேட்ல வச்சு ஷூட் பண்றதும் இதுக்குள்ள அடங்கும். படைத்தலைவன் அப்டேட் சொல்லவே இல்ல, என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது நான் ஆல்ரெடி சொன்ன அப்டேட் தான், படை வீடியோல சொல்லிருப்பேன், அதான் திரும்ப சொல்லல. லாரன்ஸ் இந்த மூவில ஒரு கேமியா பண்ண போறாரு, அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதான் திரும்ப சொல்லல. தளபதி 69ல வில்லனா யார் இருந்தா நல்லா இருக்கும்னு கேக்குறீங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி டைரக்டரே என்ன முடிவாகல, ஆனா SJ சூர்யா பண்ணா நல்லா இருக்கும். வேல் 2 வருமானு கேக்குறீங்க. அது இப்போதைக்கு சான்ஸ் இல்ல. காஞ்சனா 4 வருமானு கேக்குறீங்க. கண்டிப்பா வரும். நேத்து தான் லாரன்ஸ்க்கான லைனப் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்க. இங்க கமெண்ட்ல ஸ்டோரி சொன்னவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இப்போதைக்கு எடுக்க முடியாது. ஏன்னா ஸ்டோரி சொன்ன முக்கால்வாசி பேரு ஸ்கூல் படிக்கிற பசங்க, அவங்களுக்குள்ள சினிமாக்கு வர ஒரு ஆர்வம் இருக்கு, அதனால ஸ்டோரி சொன்னாங்க. ஆனா ஷார்ட் பிலிம் இப்போதைக்கு அவங்களால எடுக்க முடியாது. எப்படி அவங்க ஸ்கூல் படிக்கிற பசங்கன்னு எனக்கு தெரியும்னா நான் ஒரு வீடியோல கேட்டிருப்பேன் யார் யார் என்ன பண்றீங்கன்னு. முக்கால்வாசி பேர் ஸ்கூல் படிக்கிற பசங்க தான். சோ அதை வச்சு தான் சொல்றேன். ஆனா இது ஒரு நல்ல ஐடியா. இந்த மாதிரி கதை சொன்னவங்க எல்லாரும் ஒன்னா கூப்பிட்டு ஷார்ட் பிலிம் எடுக்கும் போது நிறைய புது புது ஐடியா உள்ள வரும், ஈஸியா எடுக்க முடியும்.
இந்தியாவோட டாப் 10 ஹையஸ்ட் கிராசிங் மூவிஸ் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஆனா அதுல கலெக்ஷன் அப்ராக்சிமேட்டா போட்டிருப்பேன். அந்த வீடியோ போடும்போது அந்த அளவுக்கு எனக்கு சோர்ஸ் இல்ல, அதனால அப்ராக்சிமேட்டா போட்டிருப்பேன். இப்போதைக்கு அந்த வீடியோ பாருங்க. நான் சீக்கிரமே புது வீடியோ போடுறேன் அக்யூரேட்டான கலெக்ஷனோட. விஜய் அரசியல்ல ஜெயிச்சிருவாரா? ஏன்னா கமல் போனாரு தோத்துட்டாரு, அதே மாதிரி விஜய்க்கு ஆகுமான்னு கேக்குறீங்க. என்னோட கணிப்பு 99% இதுக்கு வாய்ப்பு கம்மி. கண்டிப்பா ஜெயிக்க தான் வாய்ப்பு அதிகம். இங்க கமலையும் விஜய் கம்பேர் பண்றதே தப்பு. நான் எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கமல் மாத்தி மாத்தி பேசுறாரு, ஒருத்தரை எதிர்க்கிறாரு, திரும்ப அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாரு. ஆனா விஜய் அப்படி கிடையாது. இதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பெருசா பேசுவோம். 2026 பேன் இந்தியா வருமானு கேக்குறீங்க. நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியல. 2026 பேன் இந்தியா மூவிஸ் வருமானு கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வரும். சந்தானமோட லைனப் சசிகுமாரோட அடுத்த மூவியை கேக்குறீங்க. சந்தானமுக்கு இங்க நான் தான் கிங்கு, சசிகுமாருக்கு ஃப்ரீடம், கருடன் வரப்போகுது. வீடியோ இன்ட்ரோ லென்த்தா இருக்கு, அதை ஷார்ட் பண்ண சொல்லி கேக்குறீங்க. நான் ட்ரை பண்றேன். இன்னைக்கு ஒருத்தர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லியிருக்காரு. அவருக்கு ஹாப்பி பர்த்டே. ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம சேனலை இவர் பாக்குறாரு, ஏன்னா ஒரு கமெண்ட் நான் டெய்லி பாக்குறேன். அண்ட் இன்னைக்கு தனுஷோட லைனப்புக்கான ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அதுல 1000ல் ஒருவன் 2வும் புதுப்பேட்டை 2வும் மிஸ் ஆயிட்டு, அது நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்னோட மிஸ்டேக் தானே, பெரிய மிஸ்டேக் இல்ல. இந்த மூவிஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் இன்னொரு லைனப் வீடியோ போட்டுருவேன். இன்னும் நிறைய புது மூவிஸ் தனுஷுக்கு வரும். ஸோ இன்னொரு வீடியோ நான் போட்டுருவேன். ஆனா இப்ப வீடியோ பாக்குறவங்க இந்த 2 மூவிஸ் மிஸ் ஆயிட்டு அதையும் பாத்துக்கோங்க. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னா நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் 96. இன்னைக்கு கேம் இல்ல, இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்த தேர்டிஸ்ல கொடுக்குறேன்.